தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, கடந்த மார்ச் மாசம் நடைபெற்ற குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் நேத்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூகுள்ல போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைட்லயே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு 3/4/2019 ஒரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 9850 பேர் தேர்ச்சி பெற்று இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12/7/2019, அதுக்கப்புறம் 13/7/2019 மற்றும் 14/7/2019 இந்த 3 நாட்கள்ல இதுக்கான மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ண எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாவில் இருக்க இ சேவா மையத்தில் கண்டிப்பா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. வரும் 10/4/2019 முதல் 20/4/2019 வரை அவங்க சர்டிபிகேட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் யாராவது இதுக்கான மெயின் எக்ஸாம் ஃபீஸை கட்டாம இருந்தீங்களா அதையும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே இமெயில் மூலமாகவும் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கட்டாயம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணாத கேண்டிடேட்ஸ் அடுத்த கட்ட தேர்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நீங்க வர 10/4/2019 முதல் 20/4/2019 உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அரசு இ சேவை மையங்கள்ல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பேஜோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.